Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நடிச்சிட்டு இருக்கும்போதே ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் பண்ணீங்க. ஆனால் பாரதி ராஜா சார் சொன்ன காசு தான் முக்கியம். டைரக்டர் ராஜேஷா மரணம் அடைவதை விட, நடிகர் ராஜேஷா மரணம் அடைவதை விட, பணக்கார ராஜேஷாக மரணம் அடைவதை நான் விரும்புகிறேன். ஆனால் அல்டிமேட் மணி தானே. எனக்கு ரியல் எஸ்டேட்னா என்னன்னே தெரியாது. ஏன் ரியல் எஸ்டேட் பிடிக்கல? காசு கொட்டுதே. கேகே நகர்ல நீங்க தான் முதல்ல ஒரு வீடு வாங்கி சினிமா ஷூட்டிங்க்கு விட்டது. நான் வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சு. அந்த டைனிங் டேபிளில் சாப்பிடாத நடிகர்களே கிடையாது. சென்னைக்கு வந்தப்போ வாடகை வீட்டில் தான் இருந்தது. வீடா ரூம்ல ஒரு கால்வாச்சி இருக்கும். அதை விட பெரிய பாத்ரூம் கட்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கஷ்டங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நாள் கணக்கில் சொல்லுவேன். நான் எஸ்எல்சி மட்டும்தான் படித்தேன். பியூசியில் ஃபெயிலுங்க. ஆனா வாத்தியார் இல்ல. ஜோசியத்தில் சொல்லியிருந்தான், அவ்வளவு படித்திருந்தாலும் பட்டம் பெற்றிராத ஜாதகம். 7000 புக் இருக்குங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் ரைட் மேல கீழே எல்லாம் புக்கு. அத்தனை புக்கை படிச்ச ஒரு ஞானி தான் நீங்க. ஆனா பியூசி ஃபெயில். பியூசி 3 பார்ட்லையும் ஃபெயில். அது தெளிவா சொல்லுங்க. 3 பார்ட்லையும் ஃபெயில். வீட்டில் உங்க மனைவி உங்களை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? நீங்க டார்ச்சர்? ஆமா, நான் தான் டார்ச்சர். அதனால தான் சீக்கிரம் போயிட்டாங்களோன்னு ஒரு டவுட். 18 வயசு, 2 பேருக்கு இடையில 13 வயசு வித்தியாசம். அதை சொன்னா நான் குழந்தை திருமணத்துக்கு வர்றேன். ராஜேஷ் வில்லியம்ஸ் பிறப்பால் கிறிஸ்தவ மதத்துல இருந்தாலும் இந்து மதத்துல ஜாதகம் ஜோசியம் மாறுனீங்க. நான் ஒரு மடையன் தான். சினிமால நடிச்சிருக்கும் போதே ராஜேஷ் சார் பின்னாடி நிறைய பொண்ணுங்க இல்ல, அதான் பயமாச்சு. 2-3 பிறவியில பெண்களை ரொம்ப கெடுத்து முன் ஜென்மத்தில் அதெல்லாம் சொன்னாங்க. நாடி மனைவி இருந்த காலகட்டம் இல்லாத காலகட்டம் கணவனா நீங்க உணர்ற விஷயங்கள் இருக்கும்போது அருமை தெரியாதுமாங்க. எந்தெந்த ஆங்கிள் இருந்து நான் துன்பப்படுறேங்கிறது எனக்கு தெரியும். திரைத்துறையில கதாநாயகனா நடிக்க ஆரம்பிச்சு கேரக்டர் ரோல் வரைக்கும் அசத்தி இன்னைக்கும் 2K ஏரால நிறைய எக்ஸ்ட்ரஸ் முதற்கொண்டு நிறைய பேருக்கு பிடித்தமான நடிகர் ராஜேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. ராஜேஷ் சார் அப்படிங்கும்போது சினிமா துறையில உங்களை பத்தி எந்த ஒரு காசிப்பும் வரல. அதை தாண்டி நீங்களே சொல்லியிருக்கீங்க எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு. பயம்தான் காரணம். சிகரெட் குடிச்சா லங்ஸ் ஏதாவது கெட்டு போகும், தண்ணி அடிச்சா லிவர் போடும், பொம்பளை பிள்ளைகளோட பழகுனா ஏதாவது பயமா இருக்குது எனக்கு. அதான் பயம்தான் காரணம். கர்த்தருக்கு பயப்படுறதுல ஞானத்தின் ஆரம்பம்னு அறியாசனாதான். பயம் வாழ்க்கையில தேவை. பயம் கண்டிப்பா தேவை. பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. அசட்ட தைரியம் என்பது வருகின்ற ஆபத்துக்கு அஸ்திவாரம். நீங்க நடிச்சிட்டு இருக்கும் போதே ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் பண்ணீங்க இல்ல சார்? அது காலத்தின் கட்டாயம் தான். பயம்தான் காரணம். அதுக்கு மிக முக்கியம் எம்ஜிஆர் ஒய்ஃப் ஜானகி அம்மா. எம்ஜிஆரோட 4 வருஷம் பழக்கம், ஜானகியம்மோட 10 வருஷம் பழக்கம், 10-15 வருஷம் பழக்கம். என்னுடைய பழக்க வழக்கமும் என்னுடைய குணமும் கொஞ்சம் சினிமாவுக்கு அன்ஃபிட்டு தான் ஏறக்குறைய. அதனால் நான் மற்றவங்களையும் நான் சொல்லலை. பட் அப்படி இருக்கும்போது நான் பேசாமல் இருந்தேன். ஜேபிஆர் அண்ணன் தான், எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஜேபிஆர் அவர் தான் என்னை கொண்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரியல் எஸ்டேட் பண்ணுனாரு. எனக்கு ரியல் எஸ்டேட்னா என்னன்னே தெரியாது. இன்னொன்று, ரியல் எஸ்டேட்டே எனக்கு பிடிக்காத பிஸ்னஸ். ஆகாது என்று தள்ளிய கல்லை மூளைக்கு தலைக்கல்னு அறியாசனா. அதே தான் நீங்க ஆனா பிசினஸா சூஸ் எல்லாம் பண்ணல. அது வந்தது. இதுதான் அதிர்ஷ்டம். ஆமா, இதுதான். பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்து விடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். கமல் சார் சொன்னாரு, அருமையா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல ஏன் சரி போய் பிசினஸ் போறீங்கன்னாரு. ஒரு நல்ல நடிகனை திரையுலகம் இழக்கிறதுன்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொன்று சொன்னாரு கமல் சார், டைரக்டர் ராஜேஷா மரணம் அடைவதை விட, நடிகர் ராஜேஷா மரணம் அடைவதை விட, பணக்கார ராஜேஷாக மரணம் அடைவதை நான் விரும்புகிறேன் கமல் சார். ஆமா, அவர் சொன்னாரு. ஆனா அல்டிமேட் மணி தானே. மணி இஸ் அல்டிமேட். யார்த்தையும் போய் சுகமில்லைன்னு போய் கையேந்துறதோ, இல்லை எனக்கு வாய்ப்பு கொடுங்கிறது கையேந்துறதோ இதெல்லாம் கிடையாது. எவன் ஒருவன் அடுத்தவனை துதிப்பாடுகிறானோ அவன் தன்னம்பிக்கை இல்லாதவன். தன்னம்பிக்கை உள்ளவன் துதிப்பாட மாட்டான். உங்களுடைய திறமையை நான் ஃபுல்லாக சொல்கிறேங்கிறது உங்களை துதிப்பாடுறதல்ல. நான் யாரையும் துதிப்பாட மாட்டேன். திறமை இருந்தால் தயங்காமல் சொல்லுவேன். ஜெயலலிதா அம்மா மாதிரி ஓப்பனாக அடிச்சு விட்டுருவேன். அதுக்கு எல்லாத்தையும் புகழ்ந்து தள்ளி இந்திரஞ்சந்திரன் புகழ்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியாத ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்குள்ள அதுதான். அது எப்படி அப்புறமா அது பிரம்மாண்டமாக்கவே இல்லை. என் கூட என் மாமா பையன், என் தம்பி ஒய்ஃப் எல்லாம் இருந்தாங்க. அவங்களாம் ஏதோ நடத்துனாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பார்த்தேன். எனக்கு பிடிக்காதனால அதுக்குள்ளேயே நான் போகல. அதுதான் எனக்கு கடைசி காலத்தில் என்னை வாழ்க்கையை உயர்த்திச்சு, சோறு போட்டதுங்கிறது ஆச்சரியமான விஷயம்.
இது மாதிரி நிறைய சினிமாவில்லையும் நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, திடீர்னு சினிமாக்குள்ளே புகுந்து கொடி கட்டுவாங்க. அவங்களாம் சொல்லாமல் இருக்காங்க. இந்த ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சப்ப எல்லாரும் பல விமர்சனங்கள் பண்ணாங்க. இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதுமாங்கல்ல, உள்ளுக்குள்ள ஏன்டா இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற சார் அருமையான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு போய் சொல்லுவாங்க. ஆமாம், போய் சொல்லுவாங்க. சரி, நம்ம கோவப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுன்னு, சார் வெரி குட், சரியான டிசிஷன் எடுத்திருக்கீங்க, வெரி குட், பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னாரு. ஆனால் பாரதி ராஜா சார் சொன்னதான் கரெக்ட். என்ன சொன்னாருன்னா, யோ நான் நடிக்க வந்தேன், நான் டைரக்டர் ஆகிட்டேன், ப்ரொடியூசர் ஆகிட்டேன். அதே மாதிரி நீ வந்து நடிக்க வந்த, வாத்தியார் வேலை பார்த்த, இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னா பண்ணிட்டு போய், எது பிக்கப் ஆகுத காசு தான் முக்கியம்னாரு. அதே மாதிரி ஜேபிஆர் என்னன்னாலும், இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னாலும் அதுக்கு காரணமே எம்ஜிஆரும் எம்ஜிஆர் மனைவியும் ஜேபிஆர் 3 பேர் தான். அவர்கள் 3 பேரும் பணம் எதுவும் கொடுக்கவில்லை, அவர்கள் யோசனை தான். எந்த வருஷம் வாங்கினது? இது 2006. நான் அங்கே கேகே நகர்ல தான் இருந்தேன். கேகே நகர்ல நீங்க தான் முதல்ல ஒரு வீடு வாங்கி சினிமா ஷூட்டிங்க்கு விட்டது இல்லையா? நடிகர்கள் சவுகார் ஜானி இவங்கெல்லாம் இருந்தாங்க. நிறைய பேர் வாடகைக்கெல்லாம் விட்டாங்க. பாலாஜி சார் சொன்னார், யோ வீடு அருமையா இருக்குது, நான் வேணா மக்களின் பக்கம் ஒரு படம் பண்ணோம், இல்லை மனோரமா ஆச்சு, அவங்க வந்து எம்எல்ஏவா நடிப்பாங்க. அந்த வீடு உங்க வீடு? அந்த வீடு எங்க வீடு. ரஜினி சார் படம் என்ன படம்னு சொல்ல முடியுமா சார்? தாய் வீடு, என்ன நிறைய படங்கள், ஹிந்தி படம், தெலுங்கு படம், மலையாள படம் எல்லாமே இல்லை. என் வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சு. அந்த டைனிங் டேபிளில் சாப்பிடாத நடிகர்களே கிடையாது. அது இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். என் மகன்கிட்ட சொல்லுவேன், எதை விட்டாலும் இந்த டேபிளை மட்டும் விட்டுறாத, அத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க. அதை இது பண்ணிட்டு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் 86ல் பண்ணது அந்த டேபிள். 87ல் நான் சொன்னது இவங்கெல்லாம். அப்போ சென்னையில் மட்டும் எத்தனை வீடு வாங்கி வித்துருப்பீங்க சார்? இல்லை 4 வீடு வாங்கினேன், 2 வீடு வித்துட்டேன். ஏன் ரியல் எஸ்டேட் பிடிக்கல? காசு கொட்டுதே. இல்லை, பணம் வந்து கொட்டுது, பணம் மேல ஆசை இருக்கு எல்லாருக்கும். பெரிய பணக்காரனாக வேண்டும், பெரிய பதவியை அடைய வேண்டும், பெரிய நடிகராக வேண்டும் என்ற ஆசை எனக்கு கமாவாகவும் ஃபுல் ஸ்டாப்பாகவும் வைத்தது யாரென்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவரை நான் பார்க்கும் பொழுது எனக்கு வயசு 36. அமெரிக்காவிலேருந்து வந்து அவர் பட்ட கஷ்டம், அவர் எப்படி செக்ரட்டரியேட் போகிறாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாரு, வீட்டுக்குள்ளே அவருடைய உள்மன போராட்டம், இதெல்லாம் நேரடியாக பார்க்கும் பொழுது பெரிய பதவியை நாம் அடையக்கூடாது, செகண்ட் ரோவிலே இருக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டேன். அப்பயே ஸ்கூல் பீப்புள் லீடராவோ கிளாஸ் லீடராவோ நான் ஆக மாட்டேன், வேணவே வேணாம்பேன். அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேணும்னு நினைப்பாங்கல்ல. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மனிதர்களை 3ஆக பிரிக்கிறாரு அர்னால்டு டாயின்பி. ஃபர்ஸ்ட் யாருன்னா லீடர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் 3%. காரல் மார்க்ஸ் கிரியேட்டர், லெனின் லீடர். இதுலேருந்து உதாரணம் பார்த்துக்கோங்க மற்ற எல்லாரையும். இந்த 3% நான் போக விரும்பவில்லை. மிச்சம் உள்ளது 17%. இந்த 3%ஐ பிடிப்பதற்கு பாடுபடுகிறவர்கள். மிச்சம் 80% சாதாரணமாக காலாட்டிக்கிட்டு 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறவங்க தான் 80%. அவருடைய ஹியூமன் கேட்டல்ங்கிறாரு. யாரு? மனித மிருகங்கள்ங்கிறாரு, ஸ்பீக்கிங் அனிமல்ஸ் அப்படிங்கிறாரு. அது வந்து எனக்கு 17 போதும். எம்ஜிஆர் அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே இருந்ததா? பார்த்தேன், ஜெயலலிதா அம்மா பார்த்தேன், இவர் கலைஞரை பார்த்தேன், எல்லா இன்னும் சொல்லக்கூடாத ஆட்களை எல்லாம் பார்த்தேன். எனக்கு எம்ஜிஆர் தான் முதல் கதைத்திருப்போம். அவங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அவர் பட்ட கஷ்டங்கள் தான். இவ்வளவு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டு அதை கீழே விழாம ஆடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அது பாவம், அது ரொம்ப அது தேவையே இல்லை. ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ இந்த வீடு இருக்குது, 6000 ஸ்கொயர் ஃபீட் என் வீடு, 3 வேளை சாப்பாடு இருக்குது, டைனிங் டேபிள் இருக்குது, சமைச்சு போகிறதுக்கு ஒரு சமயக்காரமாக இருக்காங்க. என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, 12-13 வருஷம் ஆச்சு. நல்லா சமைச்சு சாப்பிட்டு வேலைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்கேன் ஆள். எனக்கு இப்போ 76 நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது போதும் லைஃப்பில். ஃபஸ்ட்டுக்கு இடத்துக்கு வரேன்னு முயற்சி பண்ணால் அதுக்கு நிறைய பாடுபடணும், எல்லாருடைய விமர்சனத்தையும் தாங்கணும். நான் இப்போ ஏதாவது அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன்னா என்ன சொல்லுவாங்க, டேய் நீ வடமதுரையில் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியுமா, அணைக்காட்டில் நீ என்ன பண்ணே தெரியுமா, வடமதுரையில் கொய்யாப்பழம் திருடி நீ மாட்டியிருக்காயே அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் என்னென்ன பண்ணமா. யாராவது ஒரு பொண்ணை நம்ம பார்த்து விரும்பி லவ் லெட்டர் கொடுத்துருப்போம், அதை இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. நிம்மதியாக இருக்கேன், வேணாம்ப்பா விட்டுருங்க. ஆமாம், அதெல்லாம் வேணாம்ப்பா. ஏவிபின்னு சொல்லுவேன் நான், ஆளை விட்டா போதும். ஏவிபியுமே எப்படி எம்ஜிஆரை பார்த்து நான் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ, சிவாஜி கணேசனை பார்த்து அந்த குடும்பத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், சிவாஜி கணேசனை பார்த்து ஒரு குடும்பஸ்தனாக வேண்டும் என்று அவரை போலவே நான் வாழ்ந்தேனோ, எம்ஜிஆரும் சிவாஜியும் எனது 2 கண்களை போல். நான் அடிக்கடி அந்த ஃபோட்டோ 2 பேரையும் வர்ற மாதிரி ஃபோட்டோ வச்சுருப்பேன். அப்பா சொல்லுவேன், உங்கள் 2 பேரால தான் நான் ட்ரெயின் ஏறி வந்தேன். ஏதாவது கஷ்டப்பட்டேன்னா இந்த ஃபோட்டோவை தூக்கி வெளியே போட்டுருவேன். அப்புறம் நான் அந்த வீடெல்லாம் கட்டி நல்லா வாழ்ந்த பிறகு அந்த ஃபோட்டோ அதே இடத்துல தான் அப்படியே இருக்குது.
தூக்கி போடலை. அவங்க 2 பேரால தான் நான் இன்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தப்போ வாடகை வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. நீங்க வேற வாடகை வீடா, ரூமுங்க. எங்கள் சித்தி வீட்டில் இருந்தேன், அப்புறம் எங்கள் மாமா வீட்டில் இருந்தேன். அப்படியே ஒன்றா வாங்கி கடைசியில் ஒரு சின்ன இந்த ரூமில் ஒரு கால்வாச்சி இருக்கும், அதில் போய் இருந்தேன். அதெல்லாம் என் பயோகிராஃபியில் எழுதுறேன். அமிதாப் பச்சனால படுக்க முடியாது என் வீட்டில் ரூமில், அவ்வளோ சின்ன. அதை விட இப்போ பெரிய பாத்ரூம் கட்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கஷ்டங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நாள் கணக்கில் சொல்லுவேன். என்னுடைய காலகட்டங்கள் அந்த மாதிரி. 62 சைனா வார் வந்துச்சு, அப்போ அரிசியெல்லாம் கிடைக்கல. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் லோயர் மிடில் கிளாஸ் தானே, ரொம்ப அப்பா அம்மா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, வாடகை வீட்டில் இருக்கும். 5 ரூபா வாடகை வீடு 15 ரூபா வரைக்கும் வந்துச்சு. 3 நல்ல நெய்யெல்லாம் கிடைக்கும், கறியெல்லாம் கிடைக்கும், மட்டன் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். செலவுக்கு காசு இருக்காது கையில். மாசமானா கஷ்டம். ஏன்னா கறிக்கடைக்காரன் எப்போ வேணாலும் காசு வாங்குவான். ஆனால் உங்கள் வீட்டில் படிக்க வச்சாங்க. இப்போ நீங்கள் பச்சையப்பன் காலேஜில் சேர்ந்துட்டு அது வந்து பச்சையப்பன் கல்லூரியில் வந்து ஈவினிங் காலேஜ் போய் சேர்ந்தேன். நான் எஸ்எல்சி மட்டும்தான் படித்தேன், பியூசியில் ஃபெயிலுங்க. செகண்ட் கிரேடு அப்புறம்ல போனேன், எஸ்எல்சி வரைக்கும் படிக்கலாம். எங்க நான் படிச்சேன், சிவாஜி என்ன தான் சொல்லுவாரு, இப்படி நீ படம் பார்த்தீங்கன்னா எங்க படிச்சிருக்க போற அப்படியே. அது அப்பா ஆரம்ப காலத்தில் உள்ள டோன் எனக்கு வராது, கடைசி காலத்தில் உள்ள டோன் தான் வரும். ரொம்ப தவறு அது. அதுக்கப்புறம் வந்து படிக்கணும்னு ஆசை. ஜோசியத்தில் சொல்லியிருந்தான், எவ்வளவு படித்திருந்தாலும் பட்டம் பெற்றிராத ஜாதகன் ஞானியாய் உலகோர் போற்ற தீர்க்க தரசியாக வாழ்வாயப்பா, ஆனால் நீ பட்டம் பெற்றிருக்க மாட்டேன்னு. உண்மைதானே. இந்த வீட்டில் இப்போ 7000 புக்கு இருக்குங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் ரைட் மேலே கீழே எல்லாம் புக்கு. அத்தனை புக்கை படிச்ச ஒரு ஞானி தான் நீங்க. ஆனா பியூசி ஃபெயில், பியூசி 3 பார்ட்லையும் ஃபெயில். அது தெளிவா சொல்லுங்க, 3 பார்ட்லையும் ஃபெயில். அதை விட வந்து பியூசி பிஏ போய் சேர்ந்தேன் பச்சைபாஸ் காலேஜில், ஈவினிங் காலேஜ். புட்டு விடுறதில்ல, எம்ஏ படுத்துறது. அங்கே போய் நான் பேச ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு, அடையா ஏன் பிஏ படிக்கிறேன், எம்ஏ அப்பயே உடனே எம்ஏ சேர்ந்தேன். எம்ஏ சேர்ந்து சும்மா பேசுகிற ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு, என்ன எப்படி ஹிஸ்ட்ரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது இங்கிலீஷ் படங்கள்லாம் நிறையா பார்த்தது, அதை எடுத்து பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்தேன். அப்புறம் அதெல்லாம் அந்த சினிமா ஸ்டைல்லே சொல்லுவேன். அதனால் எம்ஏ படித்தேன். இப்போ எம்ஏ சேர்ந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் எக்ஸாம் வர்றதுக்குள்ளேயே எனக்கு கன்னி பருவத்தில் சான்ஸ் கிடைச்சிருச்சு. கடைசி வரை பட்டம் பெற்றிராத ஜாதகன். ஆனால் போடும்போது என்ன ஆரம்ப காலத்தில் ராஜேஷ் எம்ஏன்னு போடுவாங்க. சொன்னேன் நான், என்னையா எம்ஏ மேல ஒரு கோடு போட்டிருக்கணும், போடல. மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்டா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வீட்டில் உங்கள் மனைவி உங்களை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் கொடுத்த என் மனைவி கொடுத்த டார்ச்சர். நீங்கள் டார்ச்சர்? ஆமாம், நான் தான் டார்ச்சர். டைமுக்கு செய்யலைன்னா நம்ம வேகமாக செய்வேன் எல்லாமே. ஆமாம், வந்து இப்போ காரை நிப்பாட்டுறது, வந்துடுறது, 8 மணி காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது, இதெல்லாம் இருக்குல்ல. அவங்க அப்படி எந்திரிக்க மாட்டாங்கல்ல, பொதுவாக லேடிஸ் மெதுவாக எந்திரிப்பாங்க. அதில் வேலையாட்கள் 4-5 பேர் இருந்தால் இன்னும் சோம்பேறித்தனம் வரும். பாவம் கஷ்டப்பட்டு தான் ஒரு வேலை, அதனால தான் சீக்கிரம் போயிட்டாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு எனக்கு. எப்படி சார் இப்படி ஒத்துக்கிறீங்க? நான் டார்ச்சர் பண்ணி தான் என் பொண்டாட்டி டார்ச்சர்ங்கிறது குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது அதெல்லாம் இல்லை, டைம் கீப் அப் பண்ணுறது. அவன் மேலேருந்து ஒய்ஃப் இறங்கி வரதுக்குள்ளே நான் 2 இட்லி சாப்பிட்ருவேன். அதெல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். நான் தூக்கி வளர்த்த பிள்ளை. எங்கள் அக்கா மக சின்ன பிள்ளையில நான் காலேஜ்லேருந்து வரும்போது என்ன வயசு இருக்கும், அவங்களுக்கு வந்து 62, 6 வயசு, எனக்கு 18 வயசு. 2 பேருக்கு இடையில 13 வயசு வித்தியாசம். சின்ன பிள்ளையிலே மடியில் படுத்துக்கும். அந்த மடியில் படுத்து அதுதான் இப்படி என்னை பார்க்கும்போது கண்ணில் பதிவாயிடும்ல, அதுதான் என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்து. இவன் தான் ப்ரொடெக்டர் போல இருக்கு. அதனாலதான் சின்ன பிள்ளைகளை யார்ட்டையும் கொடுக்காதேம்பாங்க. பெரிய பணக்கார வீடுகளை பார்த்தீங்கன்னா தெரியும், கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இப்ப அக்கா மக மடியில படுத்து என்னை பார்த்தாங்க, அதுதான் என்ன விரும்பினது காரணம். அவங்க விரும்பினது காரணம். எனக்கு வந்து கடைசி ட்ரெயின், வேற எதுவும் ட்ரெயின் கிடைக்கல. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஓப்பனா சொல்றேன், இந்த வயசு 34. சினிமால வந்து அதுக்குள்ள நடிச்சு ஹீரோலாம் ஆயிட்டீங்க. 29 நடிக்க வந்தீங்க, 4 வருஷம் ஆச்சு. அப்ப நிறைய சினிமால நடிச்சிருக்கும் போதே ராஜேஷ் சார் பின்னாடி நிறைய பொண்ணுங்க கட்டி, அதான் பயமாச்சே. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். 2-3 பிறவியில பெண்களை ரொம்ப கெடுத்து பேச்சுலராவெல்லாம் இருந்து கல்யாணம் ஆகாம ஆகியிருக்கேன். ஆமா ஆமா, முன் ஜென்மத்தில் அதெல்லாம் சொன்னாங்க நாடியில. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பயமே, ஃபோபியான்னு பேர் அதுக்கு பேரு. அதனால தான்டா உனக்கு கல்யாண சுகமே கிடையாது, வாழ்வில் கல்யாணம் பண்ணாலும் பாதி இது ஆள் தான் உன்னோட மனைவி என்னோட உயிரோடு இருப்பாள் அப்படின்ட்டான். அதனால தான் நான் இப்படி ஆகிப்போச்சு. அது நீங்க கன்னி பருவத்தில் முத படம் எப்படி? ஆமா, நான் பார்த்திருக்கேன் அந்த படம். அந்த படம் என் லைஃப் ஒட்டு வருதா? அந்த படத்துல வந்து வடிவுக்கரசி அம்மா உங்களோட மனைவி இல்லையா, பாக்யராஜ் சார் வருவாரு. முத படமே அப்படிதான் அமைஞ்சது. படம் அமைச்சதும் அப்படிதான் அப்படின்றீங்க. சரி, பார்க்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் தப்பா நினைச்சுக்க போறாங்க, சாருக்கு 2 புள்ள இருக்கு, 2 பேரையும் கட்டி கொடுத்தாச்சு, அதெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை.
ஓப்பனா பேசுறதுல என்ன இருக்கு? சூப்பர் சார், சூப்பர். மனைவி மறைந்து 12-13 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. மனைவி இருந்த காலகட்டம், இல்லாத காலகட்டம், ஒரு ஆணா ஒரு கணவனா நீங்க உணர்ற விஷயங்கள் என்னென்ன சார்? நிறைய சொல்ல முடியாது தனியா. அதான் வாலி சொல்வாரு, நாமெல்லாம் இழந்தவர்கள் இல்லையா, மற்றவர்கள் துறந்தவர்கள் என்பாரு. டைவர்ஸில் 2 டைவர்ஸ் இருக்குது. கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வாங்குறது இருக்குது, மென்டலாகவே டைவர்ஸ் ஆகி வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவிகள் 2 பேரும் சேர்ந்து வாழாமல் இருப்பதே அது ஒரு டைவர்ஸ். சில பேர் டைவர்ஸி ஆகிடும், சில பேர் விடோ ஆகிடுவாங்க, விடோயர் ஆகிடுவாங்க. இதெல்லாம் பல்வேறு. அது இருக்கும்போது அருமை தெரியாதுமாங்க. என் மனைவி இறந்த பிறகு தான் எந்தெந்த ஆங்கிள்லேருந்து நான் துன்பப்படுறேங்கிறது எனக்கு தெரியுது. அதில் சந்தேகமே இல்லை. அதில் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏன்னால் 29 வருஷம் நான் வாழ்ந்தேன். இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எங்கள் அப்பாவுடைய அப்பா இல்லை, அவரும் 29 வருஷம் தான் வாழ்ந்தார். அந்த 29 வருஷத்தில் 13 பிள்ளை பெற்றார். ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை. ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கணவன் மனைவியெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு. நான் கன்சர்வேட்டிவ்மாங்க என்னை பார்த்து. உலகத்திலேயே மிக அற்புதமான, மிக தெய்வீகமான, மிக ஆத்மார்த்தமான ஒரு நட்பு, ஒரு அன்பு, ஒரு உறவு, ஒரு சிநேகிதன், ஒரு தாய், ஒரு நண்பன், ஒரு மந்திரி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இவைகளெல்லாம் அனைத்தும் சேர்ந்த மொத்த உருவம் தான் மனைவி. அது மொத்த உருவம் தான் கணவன். அவர்கள் 2 பேரும் பயணிக்கிற வாழ்க்கை தான் புனிதமான வாழ்க்கை. அதை விட்டுவிட்டு அவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்தா அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை. ட்ராஜடி தான். திருமணத்துக்கு முன்பாக எவனை லவ் பண்ணக்கூடாது. லவ் பண்ணால் அதான் ஃபிக்ஸேஷனில் இருக்கும். அதனால தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எல்லாம். அதை சொன்னால் நான் குழந்தை திருமணத்துக்கு வர்றேம்பாங்க. எது வேணாலும் எடுத்து பேசலாம் நம்மளை. உண்மை அதுதான். மிக அருமையான வாழ்க்கை. என் மனைவி என்னுடைய ரொம்ப க்ளோஸு. நாங்களாம் அன்பாக தான் இருந்தோம். பிரிந்தது நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தது அவங்களுக்கு வேதனையாக இருந்திருக்கலாம். அதுதான் நான் டார்ச்சர்னு சொன்னேன். டார்ச்சர்னு அடிக்கிறது கிடையாது. அவன் மனம் புண்படும்படி நம்மளுடைய வேகத்திற்கு அவர்கள் வரவில்லை என்றால் அதுவுமே தான். 2 பேரும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னால் 2 பேருக்கும் இது கவுன்சிலிங் பண்ணணும். வாழ்க்கைன்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்னு. ராஜேஷ் வில்லியம்ஸ் உங்க பேரு. பிறப்பால் கிறிஸ்தவ மதத்துல இருந்தாலும் இந்து மதத்துல பின்பற்றக்கூடிய நிறைய விஷயங்கள், ஜாதகம், ஜோசியம், சாஸ்திரம், இதெல்லாம் நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க, எப்போ மாறி? அதுக்கு வேற என்னன்னா, நாங்கள் 8-9 தலைமுறை நாங்கள் கிறிஸ்டியன். எனக்கு ஜோசியத்து மேலே ஈடுபாடு 11 வயது எனக்கு. எங்கள் அத்தை ஒருத்தவங்க, அந்த அத்தை பிறந்தது 1912. அவங்க பிறந்தப்போ ஒரு ஜோசியக்காரன் எழுதி கொடுத்தான். அப்படியே அந்த 10 லைனும் நடந்துருச்சு. இந்த பெண் பிறப்பது ஒரு நாடு பட்டுக்கோட்டை, வளர்வது ஒரு நாடு சிங்கப்பூர், திருமணம் முடித்து போவது ஒரு நாடு பர்மா. தன்னுடைய பிறந்த நாட்டிற்கே 1942 பாம்பிங்கில் பர்மா விட்டு ஓடி நடையாக கல்கத்தா அங்கேருந்து வந்தாங்க. அப்போ அங்கேருந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து தன்னுடைய 48வது வயதில் வயிற்றில் புற்றுநோய் கண்டு மரணம் அடைவாள் அப்படி எழுதி கொடுத்துட்டான். குழந்தை பிறந்து 1/2 மணி நேரத்திற்குள் 10 லைன் தான் அது இருக்கு. இன்னும் அவள் 1912 என்னாச்சு, 1960 அத்தை இறந்துட்டாங்க. அப்டோமினல் கேன்சர். அது எனக்கு பாதிச்சிருச்சு. எனக்கு 11 வயசு அப்போ. எனக்கு 1960 எங்கள் அத்தை சாகும்போது என்ன இதுக்குள்ளே ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி தேடல். ஜோதிட சம்பந்தமாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணேன். 50 ஆண்டுகள் அனுபவத்தை தான் நான் ஒரு புக்காக போட்டேன். ஜோதிடம் புரியாத புது. அப்புறம் ஆனால் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் எதுவும் அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. எங்கள் ஊர்லேயே யாருமே ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணதே இல்லை. நானும் ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணல. எனக்கு அதில் தான் நம்ம பெரிய என்னை பார்த்தா கான்ட்ரடிக்டியாக தெரியும் உங்களுக்கு பார்த்தா. என்ன அப்படின்னா, இவ்வளோ ஜோசியம் பார்க்குறவன் என் மகளுக்கும் ஜோசியம் பார்க்கல, தனக்கும் ஜோசியம் பார்க்கல. நான் ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணல, என் மகளுக்கும் ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணல. ஏன் சார் அப்படி? விதி வழியே மதி வழியே கதி, அவ்வளோதான். ஒரு பொண்ணு பார்க்குறோம், அவங்க எங்கே அப்படியே பார்க்குறோம், அப்படியே பார்த்து ஓரளவு நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடனே கல்யாணம் பண்ணுவேன், அவ்வளோதான். யாருக்காக இருந்தாலும் என் தங்கச்சிக்கும் ஜாதகம் பார்க்கல, என் தம்பிக்கும் ஜாதகம் பார்க்கல. எப்படியுமே தாலி ஏறிச்சுன்னா அதான் விதி, அது மட்டும் நல்லா தெரியும். ஆரம்பமும் முடிவும் இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் இன்பிட்வீன் தான் தெரியுது. இது நமக்கு எப்படி தெரியும்? இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதும் அல்ல, அழிய போவதும் அல்ல, உருமாறக்கூடியதுங்கிறாரு ஐன்ஸ்டீன். இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நான் ஏன் போய் கண்டுபிடிக்கணும்? எவனாலையும் தெரிஞ்சுக்க முடியாதத, விவேகானந்தர் தெரிஞ்சுக்காததை, யாருமே தெரிஞ்சுக்காத. நான் ஒரு மடையன் தான். டாங் குயிக் ஷாட்னு ஒரு கேரக்டர் ஒன்று உண்டு. உலகத்தில் எல்லாத்தையும் வளைச்சு போடுறேன், திரிச்சு போடுறேன், எல்லாரையும் திருத்தேன்னு கிளம்புவாங்க. இது எல்லாமே டாங் குயிக் ஷாட் தான். உங்ககிட்ட யாராவது ஜாதகம் பார்க்க மாட்டேன் நான், பார்க்க மாட்டேன். சில பேர் ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிவிடுவேன். பார்த்த உடனே சொல்ல அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. அது நான் சொல்கிறதே இல்லை. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நான் சொல்ல மாட்டேன்னா. நானும் ஏறக்குறைய 30-35 வருஷமாச்சு நான் ஜோதிடம் படிப்பதே இல்லை. எதனால? எதுக்கு அதை போய் படிச்சுக்கிட்டு? எல்லாம் தெரியும், நடக்க தான் போகுது. இந்த பிரபஞ்சம் உங்களை ஆட்டி வைக்குது, இது யாருக்கும் தெரியாது. இது ஈகோ போகும் உங்களுக்கு.
10% தான் உங்களுடைய வேலையெல்லாம். சாப்பிட்றது, தூங்குறது, படுக்கிறது, எந்திரிக்கிறது, இது எல்லாமே உங்கள் வேலை. 10% மிச்சம் 90% ஆட்டோமேட்டிக்காக நடக்குது எல்லாமே. ஜோதிடம் என்பது உண்மை. ஆனால் ஏன் போய் நம்ம தெரிஞ்சு பார்த்துக்கணும்? தேவையில்லை. ஏன் தான் திருமணம் தள்ளி போட்டுக்கிட்டே வருது? அப்படி இந்த கிரகங்கள் மாறினா நமக்கு ஏதாவது கிடைக்காதா? குரு பயிற்சி நடந்தால் கிடைக்காதா? அப்படி காலங்கள் தள்ளிக்கிட்டே போகிறது. ஆனால் நடக்கும். குரு பயிற்சியில் யாராருக்கு நடக்கும்? ஜாதகம். சில பேர் வந்து கடுமையாக உழைப்பாங்க, கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் வாய்ப்பாக கிடைச்சிருக்காது. சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக அந்த வாய்ப்புன்றது கிடைக்கும். திறமை, அதற்கான உழைப்பு, முயற்சி இதெல்லாம் தாண்டி அதிர்ஷ்டம் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு பிளே பண்ணும்? அதிர்ஷ்டம்ங்கிறது இதுதான். என்னன்னா திதி, யோகம், கர்ணம், பஞ்சாங்கம்னு சொல்கிறோம்ல, 4 நட்சத்திரம், அதில் யோகமும் பிளானட்டரி பொசிஷன் ஒன்றா வந்துச்சுன்னா அதிர்ஷ்டங்கிறோம். அதை தான் அதிர்ஷ்டங்கிறோம். அது இஷ்டம், அதிர்ஷ்டம். ஆமாம், அது தியாகம் பண்ணியிருப்பான், அவன் பெரிய ஆளாகவே ஆகிருக்க மாட்டான். ஒரு மந்திரி பதவி கூட வந்திருக்க மாட்டான். எந்த தியாகமும் அவ்வளவா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு தான் கட்சிக்கு உழைச்சிருப்பாங்க. அவன் மினிஸ்டர் பதவியில் உட்காந்துருப்பான். இந்த பாரபட்சம் அது இறைவனை போய் கேளுங்க, பிரபஞ்சத்தை போய் கேளுங்க. நான் ஒன்று சொல்ல முடியாது. அதே மாதிரி பத்தினியா வாழ்வா, பசி பட்டினியில் சாவா, தவறான வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க, 3 வேளையும் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. எதுவுமே சொல்ல முடியாது. ஆண்களும் அதே மாதிரி. அதனால இதெல்லாம் நமக்கு புரியாத புதிராகவும் தெரியாத விடையாகவும் இருக்கிறது. நிறைய நேரம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மிக மிக நன்றி. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.